ரீசனாக நம்ம போட்ட எம்ட்ராக் ஹெச்டிஆர் ஹிட்டுக்கு ஏகப்பட்ட பேர் காமனாக கேட்ட கொஸ்டின், அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட சிஸ்டத்தில் ஹெச்டிஆர் சப்போர்ட் இல்லை, இதுக்கு நான் ரீஓஎஸ் பண்ணால் ஹெச்டிஆர் சப்போர்ட் ஆகுமா, இதுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு ஹெச்டிஆர் மானிட்டர் வாங்கி இந்த ஹிட்டை பண்ண முடியுமா? ஸோ இதே மாதிரி ஒரு சில காமனாக கேட்ட கொஸ்டினுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. மேபி இது உங்களுக்கு ஹெல்ப் இருக்கலாம். இதை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு எம்ட்ராக் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உங்களுக்கு ஓனாக 2 நீங்கள் வாங்கிக்கலாம் டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து வாங்கிடலாம். 2 பொறுத்தவரை $5.25 மேலே நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு டாலருக்கும் உங்களுக்கு டாலருக்கு $55 வச்சு கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது, கனெக்ட் பண்ணி வாங்கிடுங்க. அதுக்கு முதல் ஒர்க் அப்டேட்ஸ், கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒர்க் அப்டேட்ஸ் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். மோஸ்ட் ஆஃப் த பேர் யூஸ் பண்ணுறது லேப்டாப் தான். ஒரு சில பேர் ஸ்கூல் லேப்டாப்போட யூஸ் பண்ணுறீங்க. உங்களோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் நாட் சப்போர்ட்டட். இதுக்கு நீங்கள் Windows 7, 8, 11 நீங்கள் என்னத்தை போட்டாலுமே உங்களுக்கு சப்போர்ட் வருமானா வராது. ஸோ நீங்கள் ரீவைஸ் பண்ணுற எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னா உங்களோட டிஸ்பிளே சப்போர்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஹெச்டிஆர் சப்போர்ட் ஆகும். ஓகே, நம்ம இதுக்கான ஒரு ஸ்பெஷலாக ஒரு மானிட்டர் செகண்டரியாக வாங்கலாமானா வாங்கலாம். வாங்கினா அந்த ஹிட்டையுமே பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு செகண்டரி மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஓல்டு எல்ஜி தான், பட் இதில் பார்த்தீங்கன்னா நாட் சப்போர்ட்டட். அதே இதுனா என்னோட மெயின் மானிட்டரை மாட்டும்போது ஹெச்டிஆர் சப்போர்ட்டட்ங்கிறது வருது, கீழே வந்து யூஸ் ஹெச்டிஆர் ஆனுங்கிறதும் வருது. ஸோ உங்களோட மானிட்டர் ஹெச்டிஆர் சப்போர்ட் ஆச்சுன்னா உங்களால் அந்த ஹிட்டை பண்ண முடியும். குறைஞ்சது ஹெச்டிஆர் மானிட்டர் உங்களுக்கு ஒரு 12,000 15,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின், இப்போ 15,000 கொடுத்து ஒரு ஹெச்டிஆர் மானிட்டர் வாங்கிட்டேன், இந்த ஹிட் எல்லாமே பண்ணலாமான்னா இங்கேயும் செக் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லிமிட் ரீச்டுங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது என்ன குவாலிஃபிகேஷனாக ஒரு குறிப்பிட்ட லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு 5 கிட்டோ 10 கிட்டோ 15 கிட்டோங்கிற மாதிரி குறிப்பிட்ட லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தந்துடுவாங்க. அப்படி குவாலிஃபிகேஷன் தந்துட்டாங்கன்னா உங்களால் அகைன் இந்த ஹிட்டை கன்டினியூவாக பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் முடிஞ்சு. ஸோ அப்படிங்கிறப்போ அக்யூரேட்டாக எத்தனை ஹிட்டுங்கிறது தெரியலைங்கிற பட்சத்தில் இந்த ஹிட்டை நம்பி ஒரு மானிட்டர் வாங்குறது ஒருத்தானா இல்லை. ஃப்யூச்சரில் ஹெச்டிஆர் ஹிட் வருமானா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னே பார்த்தமே ஞாபகம் இருக்குது. பட் அதுவுமே ஒரு சர்வே தான்.